சார் வணக்கம். வணக்கங்க சார், கிட்டத்தட்ட தேர்தல் இது நெருங்கிட்டு இருக்குது. உங்க நிலைப்பாடு என்னன்னு இது வரைக்கும் தெரிவிக்கவில்லை. அதிமுக கூட கடந்த கால கூட்டணி இருந்தீங்க. இப்ப யாரோட கூட்டணி சேர போறீங்க? என்ன காரணம், என்ன முடிவெடுறீங்க சார்? இல்ல சார், இப்ப புதிய தமிழகம் கட்சி தனித்து போட்டியிடுவது என்று நாங்கள் முடிவு செஞ்சிட்டோம். அதுக்கான புதிய தமிழக கட்சியினுடைய செயல் வீரர்கள், மாநில நிர்வாகிகள் நாமே நேர்காணல்கள் திரளாக கலந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 28 அல்லது 29 தேதியில் ஏதாவது ஒரு தேதியில நாங்கள் வேட்பாளர் பட்டியல் அறிக்கை இருக்கிறோம். புதிய தமிழக கட்சி இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் தனித்தான் போட்டியிடுகிறோம். 244 தொகுதியிலையும் தனித்து போட்டியிட போறீங்க சார்? இல்ல, 234 தொகுதியை நாங்க பண்ணீங்க. நாங்க இப்ப ஒரு 60-70 தொகுதிகள் மட்டும் தேர்வு செஞ்சு, குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, டெல்டா, அதே போல இந்த மாதிரி மாவட்டங்கள்ல நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்தி இங்க 60-70 சட்டமன்ற தொகுதிகள் மட்டும் நாங்கள் குறிவைத்து அதை மட்டும் நாங்க போட்டியிடுவதற்கு ஆயத்தமாயிட்டு வரோங்க. ஏன் சார் இந்த விரக்தி? அதாவது கடந்த காலங்கள அதிமுக கூட்டணி இருந்தீங்க, ஏன் இந்த முறை தேசிய ஜனநாயக இடம்பெறாம தனித்து போடுறது காரணம் என்ன சார்? இல்ல, விரக்திங்கிற வார்த்தை பயன்படுத்த கூடாது. அரசியல் விரக்திக்கெல்லாம் வேலையே கிடையாதுங்க. அதாவது ஒரு முயற்சி. நாங்க 2019, 2024 கூட்டணியில் இடம்பெற்றோம். அதுக்கு பிறகு நாங்க தொடர்ச்சியா கடந்த 3 மாதமாக அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நாங்க குறைந்தது எங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதி 1, அதே போல தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில சங்கரங்கோயில், வாசகனூர் 2 ஏதாவது ஒரு தொகுதி, விருதுநகர்ல இருந்து ஸ்ரீபுத்தூர், அதே போல பரமக்குடி, நிலக்கோட்டை, வால்பாறை என ஒரு 5 தொகுதிகளாவது எங்களுக்கு குறைந்தபட்சம் வேணும் அப்படிங்கறத நாங்க அவங்ககிட்ட கடைசியாக தெரிவித்தோம். அவர்களும் மிக முக்கியமான நிர்வாகி அதை எழுதி வாங்கிட்டு போனாரு. அவங்களும் நாங்க கேட்ட தொகுதிகள்ல முதல்ல அதிகமா கேட்டோம். அதுக்கு பிறகு நீங்க 5 தொகுதி பெயர் குறிப்பிட்டு கொடுங்க, நாங்க அதை போய் ஒப்புதல் பொதுச்சாரத்துல ஒப்புதல் பெற்றுவிட்டு உங்களிடத்துல கூப்பிடுகிறோம் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு அவங்க கிட்ட எந்த விதமான தொடர்பும் இல்லைங்க. இல்ல பட்சத்துல இப்போ குறிப்பா இதே போல அதிமுகல குறிப்பா பூவை ஜெகன்மூர்த்தி அவரும் அதிருப்தியில சொல்லப்படுது. அதே போல தனியரசவரும் தனித்து விட்டப்படுதா சொல்றாங்க. அதே போல வேல்முகனும் தனித்து வந்ததா சொல்றாங்க. இது போல நீங்களே சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி எனக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? இல்ல, அதை பற்றி நம்ம இப்போ ஒன்னும் சொல்ல முடியாதுங்க. இன்றைய நிலைமையில புதிய தமிழக கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய நேர்காணல் நேற்றைய தினம், அதுக்கு முந்தைய தினம் ஏறக்குறைய 300க்கு மேற்பட்டவர்கள் நேர்காணலை திரளாக ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதுபோல நீங்க ஒரு புதிய கருத்தை சொல்றீங்க. அதை நாம அதுக்கு பிறகுதான் சிந்திக்க முடியும். ஆனா இப்ப இன்றைய தேதியில நாங்க புதிய தமிழ் கட்சி குறைஞ்சது ஒரு 60-70 தொகுதிகளை போட்டிடுவதற்கு நாங்க ஆயத்தமாயிட்டு வரோங்க. தாவேக தலைவர் விஜயோட பேச்சுவார்த்தை சொல்றாங்க. விஜய் நீங்க சந்திக்க போறதா சொல்றாங்க. அப்படிலாம் ஒரு தகவல் வருது. இல்ல சார், அந்த மாதிரி எந்த விதமா அந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் அது சரியான தகவல் கிடையாது. அது அந்த மாதிரி தகவல் வந்திருந்தால் அது தவறான தகவல். ஆனா அடுத்தடுத்த நாட்கள்ல அது வாய்ப்பு இருக்குமா சார்? நாங்க அந்த மாதிரி எந்த விதமான இது இல்லைங்க. நாங்க இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் எங்களுடைய, அதாவது புதிய தமிழக கட்சியினுடைய கௌரவம், நாங்க மிக முக்கியமாக எங்க புதிய தமிழ் கட்சி ஒரு 20க்கு மேற்பட்ட மாவட்டங்களில் தேவேந்திரோட வேளாளர்களுடைய அடிப்படையாக வைத்து அந்த கட்சி மிக பெருளவு இயங்கிட்டு இருக்குது. அந்த மக்களுடைய சுய கௌரவம், அந்த மக்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கான பிரதிநிதி, அவர்களுக்கான அதிகாரம், இதை மையமாக மட்டுமே நாங்க பணியாற்றிட்டு இருக்கிறோம். எனவே நாங்க இந்த தேர்தலில் இந்த மக்கள் தங்களுடைய சுய மரியாதையை காப்பாற்றுவதற்கும் அதாவது அந்த மக்களுக்காக கடந்த 30-40 வயசும் போராடுறோம். ஆனால் அந்த மக்கள் தாங்கள் அவர்கள் உதாசீனப்படுத்தப்படுகின்ற பொழுது, புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக புதிய தமிழகத்தின் பின்னாலே ஒன்று சேர்ந்து எங்களுடைய வலிவை காட்டுவோம், அதுதான் எங்களுடைய வெற்றி அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் திரண்டிருக்கிறாங்க. அதனால நாங்க இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் இந்த மக்களை ஒருங்கிணைக்கிறது, இந்த மக்களுடைய அதிகாரத்தை அந்த மக்கள் ஒன்று திரண்டு அவர்களை வாக்காக மாற்றி காண்பது மூலமாக அந்த மக்கள், அதுவே அந்த மக்களுடைய வெற்றியாக கருதப்படும். அதனால நாங்க 2026 சட்டமன்ற தேர்தலில்
தனித்து போட்டியிடுவது என்பது வந்து உறுதியாக இருக்கிறோம். ஓகே சார், மிக்க நன்றி சார். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தரக்கூடிய கட்சியோடு தாங்கள் கூட்டணி வைப்போம் என கூறியிருந்த புதிய தமிழ் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி தற்பொழுது 70 தொகுதியில் தாங்கள் தனித்து போட்டியிடப் போவதாக கூறியுள்ளார். மேலும் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி இல்லை என்றும் நமது செய்தியாளர் நௌசாத்துடன் அவர் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு உரையாற்றிய நேரலை காட்சிகளை பார்த்தோம்.